இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பீஸ் சாப்டர் 1162 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, காட் வேலி இன்சிடென்ட்டோடைய செகண்ட் பார்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா மூவியும் சாட்டர்டே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு விட்டு பாருங்க. கூடிய சீக்கிரம் நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். இந்த சாப்டர்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நேவி சோல்ஜர்ஸ் இருக்கார்ல. ஸோ அவர் என்ன சொல்றான்னா, ராக்ஸும் கார்லிங்கும் நார்த் வெஸ்ட் பக்கமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கொஞ்சம் பேக்கப் தேவை. இங்க சண்டை போடுறதுல எங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்ற மாரி சொல்லிருப்பான். அப்ப ராஜர் பைரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காட் வேலி 2 பக்கம் மலை இருக்கும்ல. ஸோ அதுக்கு நடுவுல வந்து மாட்டிட்டு இருப்பாங்க. முன்னாடியும் போ முடியாது, பின்னாடியும் போ முடியாது. அதனால ராஜர் என்ன சொல்லுவாருன்னா, நம்மளுக்கு முன்னாடி தான் ட்ரெஷர் இருக்கு. ஆனா நம்ம வேற பக்கமா போலாம். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி வந்து நேவிலாம் அதிகமா இருக்காங்க. நான் நேவிய பார்த்துக்கிறேன். ரெய்லி நீ வந்து ஷாக்கிய உப்புன சுத்தின்னு போ அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஸோ ரெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷாக்கிய தூக்கிட்டு அப்படியே போவாரு. பின்னாடியே வந்து நம்ம ராஜர் பயிற்சி பேக்கப்க்கு வர சோல்ஜர்ஸ்லாம் வந்து அப்படியே அடிச்சு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருப்பாங்க. அப்போ நேவியும் வந்து பார்த்தீங்கன்னா, "சாக்கிய குடுங்கடா என்னடா எங்கடா தூக்கிட்டு போறீங்க?" அப்படின்ற மாரி அவனும் செம்ம டென்ஷன்ல இருப்பானுங்க. இந்த பக்கம் ராக்ஸ் பைரேட்ல வந்து நம்ம ஒயிட் பியர்ட் இருப்பார்ல. ஸோ அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, "ட்ரெஷர கண்டுபிடிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கடா. நம்மளுக்கு இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெஷர்லாம் இங்க இருக்குது. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லின்னு இருப்பாரு. அப்போ வந்து நம்ம ரெய்லி வந்து ஷாக்கிய தூக்கிட்டு போவார்ல. அப்போ ஷாக்கி அண்ணன் வந்து நம்ம ரெய்லி ஒண்ணு சொல்லுவாரு. "நான் உன்னாண்ட ஒண்ணு சொல்லணும்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கு ஷாக்கி, "எனக்கு நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியுது." அப்படின்ற மாரி ரொமான்ஸ் மோடுக்கு போயிடுவாங்க. இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஸ்டோர் ரூம் மாரி ஒண்ணு இருக்கு காட் வேலில. ஸோ வீடுலாம் இருக்கும்ல, அங்க வந்து ஸ்டோர் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர காட்டுறாங்க. யார்ரான்னு பார்த்தா கோமாவும் இவான்காவும். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, 2 டெவில் ஃப்ரூட்ட கண்டுபிடிச்சிட்டானுங்க. அப்போ வந்து இதுதானா அது அப்படின்ற மாரி நம்ம கோமா கேட்பான். அது இவான்காவா, "இதுல நான் 2ல எது சூஸ் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா 2 டெவில் ஃப்ரூட் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிருப்பான். அப்பதான் அந்த இடத்துக்கு பிக் மாம் என்ட்ரி குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவான்கா கயித்த பிடிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாரி. அப்போ வந்து நம்ம இவான்காக்கு என்ன சொல்லுவான்னா, கூமாவாண்ட சாப்பிட்டுறா இல்லைனா அவன் வந்து உன்னாண்ட இருக்கச்சும் பிடிங்கிடுவா அப்படின்னோடனே இவனும் என்ன பண்ணுறான்னா நம்ம கும்மாவும் சாப்பிட்ருவான். சாப்பிட்ட உடனே நம்ம இவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கானே நம்ம எடுக்கலான்னு பார்த்தா இவன் சாப்பிட்டா அப்படின்ற மாதிரி அவன் டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போ தான் வந்து நம்ம இவான்காக்கு என்ன சொல்லுவோம்னா, இங்கேருந்து எப்படி கூமா தப்பிச்சிருவான். ஏன்னா நீ கூமாவை அட்டாக் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் அவன் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டல அதனால அட்டாக் பண்ண மாட்டேன். இங்கேருந்து ஒருத்தன் தப்பிச்சா கூட அது வெற்றி தான், அது கூமாவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இவான்காவுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லின்னு இருப்போம். ஸோ அப்போ தான் வந்து அங்கே நேவி சோல்ஜர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஐலாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாராட்டம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இங்க ரோடுலாம் எப்படிலாம் சீக்கிரமா கேப்சர் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பதான் நம்ம கர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, செங்கோக்கு கான்டாக்ட் பண்றாரு. என்னடான்னு பார்த்தா அங்க கீழ நெறைய சோல்ஜர்ஸ் அந்த ஸ்லேவ்ஸ்லாம் செத்து கிடப்பாங்க. ஸோ அத பார்த்து செங்கோக்கு கான்டாக்ட் பண்ணி இங்க இருக்கிறவங்கலாம் யாரு அப்படின்ற மாரி கேட்பாரு. ஸோ அப்போ வந்து செங்கோக்கு என்ன சொல்லுவாருன்னா, இங்க இருக்கிறவங்கலாம் ஒரு காலத்துல நேவில இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேவிலேருந்தே மறைஞ்சிட்டாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல. அப்படின்ற மாரி செங்கோக்கு சொல்லுவாரு. ஸோ அதுக்கு நம்ப கர்ப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "அவங்க உண்மையாலே நேவில இருந்தவங்க தான?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராக்ஸ் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. ராக்ஸ் வந்து அவருடைய ஒய்ஃபையும், அப்புறம் அவன் பையன் டீச்சையும் வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. ஏன்னா, அவங்கள சேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு நைட்ஸ் தான் வந்துட்டு இருப்பாங்க. கார்லிங்லாம் வந்துட்டு இருப்பான். ஸோ அதனால அவங்களாண்ட காப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, "உங்கள புடிக்கிறதுக்கு தான் அவங்க வராங்க. நான் உங்கள எப்படின்னா காப்பாத்தி இங்கேருந்து கூட்டின்னு போயிடுவேன்." அப்படின்ற மாரி நம்ம ராக்ஸ் சொல்றாரு. ஸோ பின்னாடி அவனுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஏதோ ஜெயண்ட் மாரிலாம் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அத பார்த்து நம்ம ராக்ஸும் செம ஷாக் ஆவாரு. ஸோ அப்போ வந்து பின்னாடி கார்லிங் சேஸ் பண்ணிட்டு வரார்ல, ஸோ அவரு என்ன சொல்லுவாருன்னா, "என்ன ராக்ஸ் வந்து ஒரு பிளேடு ஸ்லாஷ் பண்ணிட்டான். ஸோ அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து சரியாவதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால உங்கள கேப்சர் பண்ணது கஷ்டம் தான்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஸோ அப்போ வந்து பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஓலி நைட் என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்களுக்கு கண்டிப்பா நம்ம கேப்சர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டேவிட்லாம் வேற தப்பிச்சு போயிட்டாங்கன்னா ஆபத்து." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ராக்ஸ் வந்து அவங்க ஒய்ஃப் பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, "நீங்க தனியாவே சண்டை போட போறியா? அவங்க பார்த்தல்ல அவங்கலாம் ரொம்ப பெரிய ஆளு. உன்ன நான் தனியாலாம் விட்டு போமாட்டேன். உன்ன கேப்சர் பண்ணா டேவிட்லனே கேப்சர் ஆன மாரி ஆயிடும். அதனால உன்ன விட்டுலாம் போமாட்டேன்." ஸோ அப்படின்ற மாரி சொல்லுவாரு நம்ம ராக்ஸு. ஸோ அப்பதான் வந்து அவரு என்ன முடிவு பண்றாருன்னா, இவங்க 2 பேரும் எப்படின்னா தப்பிச்சு போகட்டு நம்ப ஓலி நைட்டாண்ட ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற மாரி நம்ம ராக்ஸ் முடிவெடுத்து என்ன பண்ணாருன்னா, நம்ம ராக்ஸோட ஒய்ஃப் அப்புறம் டீச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ எனக்காகலாம் இவங்களோட சண்டை போட்டு தோக்க மாட்ட. நீ கண்டிப்பா ஜெயிப்ப." அப்படின்ற மாரி நம்ம ராக்ஸோட ஒய்ஃப் வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "நம்ம லூசியால கண்டிப்பா மீட் பண்ணலாம்." அப்படின்ற மாரி நம்ம ராக்ஸோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனா இப்போ லூசியா கிங்டமே இருக்கிறதுக்கான அடையாளமே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க உயிரோட இருப்பாங்களான்னே டவுட்டா தான் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள எதிர்த்து ஃபைட் பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்பி நிற்கிறாரு. "இப்போ வாங்கடா" அப்படின்ற மாரி கார்லிங்கும் வந்து பார்ப்பாரு. இவன் என்ன அட்டாக் பண்ண போறான்னு வேற நம்மளுக்கு தெரியல அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இப்போ ராக்ஸ் வந்து கார்லிங் ஒரு அட்டாக் பண்ணுவாரு. ஸ்லாஷ் அட்டாக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செம வேவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா செம டிஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ அப்போ வந்து நம்ம ராக்ஸ் என்ன சொல்லுவாருன்னா, "இப்போ வாங்கடா பார்த்துக்கலாம் யாருன்னு" அப்படின்ற மாரி அப்படியே செம்ம டென்ஷனா கத்துவாரு. ஸோ அப்போ நம்ப
ராக்ஸோட ஒய்ஃப் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக் பியர்ட தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "உன்னால கண்டிப்பா பண்ண முடியும். எங்கள காப்பாத்திருவ" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அப்ப லின் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெவில் ஃப்ரூட் எடுத்துட்டு இருப்பாங்கல்ல, இவான்கா கன்லேருந்து. அவங்க போய் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம கைடோவ போய் வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க. "ஏன்னா நம்ம டெவில் ஃப்ரூட் கடிச்சிச்சு பார்த்தியா? இவன் கட்டாகுரி குடுக்க போறேன். கட்டாகுரி வந்து இத சாப்பிட்டேன்னா என்னோட குருவ வந்து செம்ம ஸ்ட்ராங் ஆயிடும்" அப்படின்ற மாரி சொல்லின்னு இருப்பாங்க. ஸோ அப்போ கைடோ என்ன பண்ணுவான்னா, வில்லன வந்து ஒரே அடி அடிப்பான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம டேமேஜ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த டெவில் ஃப்ரூட் அப்படியே காத்துல இருக்கும்போதே போய் நம்ம கைடோ சாப்பிட்டுருவான். சாப்பிட்டோன்னே என்ன ஆகும்னா, அது வந்து அந்த டிராகன் ஃபார்ம் டெவில் ஃப்ரூட் அதான் நம்ம கையில வச்சிருப்போம்ல, டிராகன் ஃப்ரூட் போல இது. ஸோ அத சாப்பிட்டோன்னே அவரும் டிராகனா மாறிடுவாரு. ஸோ அப்போ வந்து லின் இன்னும் செம்ம டென்ஷன் ஆகி, "டேய் கைடோ என்னடா பண்ற? கைடோ உன்ன சாவடிச்சுருவேன்டா" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த பக்கம் நம்ம டிராகன் இருக்கார்ல, ஸோ அவரு வந்து ஷாங்க்ஸ தூக்கிட்டு போயின்னு இருப்பாரு. அவரு வந்து என்ன சொல்லுவாருன்னா, "நான் உன்ன கண்டிப்பா சாவ விட மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதே மாரி அந்த பக்கம் வந்து நம்ம ராக்ஸோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, டீச்சர் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, "உன்ன கண்டிப்பா சாவ விட மாட்டேன்" அப்படின்ற மாரி வருங்கால எம்பரர் 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து காப்பாத்தி கூட்டின்னு போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜா பேர் வச்சிருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஒரு ட்ரெஷர் ரூம் கண்டுபிடிக்கிறாங்க. அங்க அங்க வந்து செம்ம டெவில் ஃப்ரூட்லாம் இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "இத நான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறேன்" அப்படின்ற மாரி எல்லாரும். இப்போ வந்து ஒரு அட்மிரல் என்ன சொல்லுவாருன்னா, "இங்க ஃபுல்லா பைரட்டா இருக்காங்க. இவங்கள எப்படின்னா தொரத்தியே ஆகணும். இல்லன்னா இந்த ஐலேண்டே நாசம் பண்ணிருவாங்க" அப்படின்ற மாரி சொல்லின்னு இருக்காரு. ஸோ அவங்க ஸ்லேவ்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார்மான்ட்ட பார்த்து "எங்கள காப்பாத்துங்க, எங்கள விடுவிங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ வந்து கூமா சொல்லியிருப்பார்ல ஒரு ஃப்ளாஷ்பேக். நான் இங்க இருக்கிற மக்கள எப்படின்னா காப்பாத்துவேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து சாட்டர்ன் ஒருத்தர் கேட்குறாரு, "ராக் செத்துட்டானா?" அப்படின்ற மாரி. சாட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காட் வேலையில தான் இருக்காரு. ஸோ அவர அப்படியே பார்த்துக்கிட்டு, "இது ரொம்ப ஓவரா போகுது. பைரேட்ஸ்லாம் ரொம்ப ஓவரா பண்றாங்க. இது இப்படியே நடந்துட்டு இருந்தா நான் வந்து உள்ள வந்து சம்பவம் பண்ற மாரி இருக்கும்" அப்படின்ற மாரி அவரு ஒரு சைடு சொல்லின்னு இருப்பாரு. அப்போ வந்து நம்ம கைடோ வந்து டிராகனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான்ல, அவன் வந்து அந்த காட் வேலைய சுத்தி சுத்தி வருவான். ஸோ எல்லாரும் பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. "என்னடா இங்க டிராகன்லாம் இருக்கு" அப்படின்ற மாரி. ஒரு சைடு கூமாவும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிருப்பான். அந்த டெவில் ஃப்ரூட் பவர வச்சு. ஸோ எல்லாரும் அவனுக்கு தேங்க்யூ சொல்லின்னு இருப்பாங்க. பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பவர யூஸ் பண்ணி எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அப்போ 3 பேரே ஒரு ஸ்டில் வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ராக்ஸு, ராஜரு, நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பு. ஸோ 3 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தர. ஸோ அப்பதான் ராஜர் பிரதேசத்துல இருக்கிறவன் என்ன சொல்றான்னா, ராக்ஸ் வந்து நம்மளுக்கு எதிர்பக்கமா இருக்கான். நம்ம இங்க நிக்கிறது சேஃப் கிடையாது. அவன் எப்போ வேணாலும் வருவான் அப்படின்ற மாரி சொல்றான். ஸோ அப்போ ராக்ஸ காட்டுறான். ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓலினட் குரூப்பையும் வந்து ஒத்தாளா நின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் அழிச்சிட்டு அந்த இடத்துல நின்னு நிப்பான். கார்னிங் வந்து செம்ம டேமேஜ்ல வந்து என்னடா இவன் மோசமா பண்றான் அப்படின்ற மாரி பண்ணி இருப்பான். அப்ப நம்ம ராக்ஸ் வந்து என்ன சொல்லுவாருன்னா, "நம்ம இங்க எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம எடுக்கணும்னு நினைச்சது எல்லாமே போயிடுச்சு" அப்படின்ற மாரி சொல்லின்னு இருப்பாரு. ஸோ அப்போ ஒயிட் பியர்ட் வந்து நக்கலா என்ன சொல்லுவாருன்னா, "நான் உனக்கு கண்டிப்பா அப்போ கூட ஹெல்ப் பண்ணுவேன். நான் உன்கிட்ட வளர்ந்த பையன்" அப்படின்ற மாரி நம்ம ஒயிட் பியர்டும் சொல்லுவாரு. கைடும் அந்த இடத்துல மாசா ஒரு என்ட்ரி குடுப்பான் நம்ம டிராகன் ஃபார்ம்ல. ஸோ அப்போ வந்து அவனும் எனக்கு இந்த எபிலிட்டி கிடைச்சிச்சு அப்படின்ற மாரி ஜாலியா சந்தோஷமா இருப்பான். அவனும் வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பான் சுத்தி சுத்தி விளையாடிட்டு. ஸோ நம்ம கர்ப்பம் வந்து அத பார்ப்பாரா, ஸோ டிராகன பார்த்தோனே நான் வந்து ட்ரீம்ல தான் இருக்கேனா, இந்த ஐலேண்ட்ல என்ன நடக்குது அப்படின்ற மாரி அவரும் பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது யாரு என்ட்ரி குடுக்குறாருன்னா, நம்ம சேட்டன் வந்து அந்த ஸ்பைடர் ஃபார்ம்ல என்ட்ரி குடுக்குறாரு. அப்ப நம்ம ராஜரா என்ன சொல்லுவாருன்னா, "இன்னைக்கான டேக்கு ஒரு புது ட்விஸ்ட் வந்திருக்கு போல" அப்படின்ற மாரி அந்த டிராகன பார்த்தோனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு. ஸோ அப்போ ராக்ஸும் வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஒயிட் பியர்ட் ராக்ஸ பார்த்து என்ன கேட்பார்ன்னா, "நம்ம எதுக்கு அகெயின்ஸ்டா இப்ப இருக்கிறோம்?" அப்படின்ற மாரி கேட்டுன்னு இருப்பாரு. ஸோ அப்போ வந்து நம்ம ஈமோவ காட்டுறாங்க. ஈமோ வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் வால்ல இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தி வேர்ல்டு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செமையா சிங்க் ஆகும். ஸோ அதோடயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் முடியுது. எனக்கு தெரிஞ்சு சாட்டர்ன் வந்து காட் வேலிக்கு வருவாருன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப தான் மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்க போட்டு விட்டு பாருங்க. ஸோ ஏன்னா அடுத்த சாப்டர்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் வரப்போகுது. ஸோ நான் அடுத்த சாப்டர்ல உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.